பார்த்திங்கன்னா சிவகுமார் முருகேசன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து ராதிகா மேம் சும்மா புகழ்ந்து தள்ளிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அவ்வளோ சீக்கிரம் வந்து அவ்வளோ சீக்கிரம் ராதிகா மேம் யாரையும் பாராட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அவங்க வந்து யாரோ டைரக்ஷன்ஸ்லேயும் நடிக்காத படங்களே கிடையாது. பாரதி ராஜா தான் இவங்களோட குரு. ஏன்னா இவங்க இன்ட்ரோ பண்ணது பாரதி ராஜா தான். ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க கேபியோட படத்தில், அதாவது கேபி சாரோட எந்த படத்துலையுமே நடிக்கல அப்படின்னு அவங்க எல்லா இன்டர்வியூஸ்லையுமே சொல்லுவாங்க. அவங்களுக்கு அது கொஞ்சம் ஏமாற்றம் தான் அப்படின்னு. ஆனால் இவரோட குரு வந்துட்டு பாரதி ராஜா, இவங்களோட குரு வந்துட்டு பாரதி ராஜா தான். கேபி சார் படங்களில் இவங்க நடிக்கலை. ஆனால் இவங்க நடிக்காத டேரக்டர்ஸ், மற்ற டேரக்டர்ஸே இல்லைன்ற அளவுக்கு எல்லா டேரக்டர்ஸ் கூடயும் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அவங்க வந்து இப்போ புதுசாக வந்துட்டு இருக்க சிவகுமார் முருகேசன் அப்படிங்கிறவரோட இந்த படம் தாய்க்கிழவி அப்படிங்கிற படத்தை வந்து இந்த ஃபஸ்ட்டே வந்து ஒரு கேட்கும்போது கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தாய்க்கிழவி கிழவிலாம் நான் பண்ண மாட்டேன். அந்த என்ன கிழவின்னு அந்த ரோல்லாம் நான் வந்து பண்ண மாட்டேன். எதுக்கு பண்ணணும், அதெல்லாம் என்னது, அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப்லாம் அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப மெனக்கெடணும் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் பண்ண மாட்டேன்ற மாதிரி இவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் தான் இருந்திருக்காங்க. ஆனால் சிவகுமார் முருகேசன் அவர் வந்து இல்லை மேடம், நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு, நீங்கள் தான் இந்த கதையை பண்ணணும், நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்குன்ற மாதிரி ரொம்ப பொறுமையாக இவங்க அவாய்ட் பண்ணப்போவும் போயிட்டு அவர் திருப்பி கேட்டு இவங்கள பண்ண வச்சு இந்த ஒரு படம் வந்து செம்ம ஹிட்டு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருக்காங்க. நேஷ்னல் அவார்டு வாங்கக்கூடிய படம் அப்படின்னாலுமே இது நேஷ்னல் அவார்டு, அது ராதிகா மேம் சொன்னாங்க, இது நேஷ்னல் அவார்டு வாங்கலை அப்படிங்கிறது விஷயம் இல்லை. வாங்கினா சந்தோஷம். பட் ஆனால் ஜனங்க கிட்ட போய் ரீச் ஆகுதா, நாங்கள் சொல்ல வர மெசேஜ் ஜனங்களுக்கு புரியுதா, ஜனங்க அதை ஒத்துக்கிறாங்களா, ஒரு விமன் எம்பவர்மெண்ட்டுக்கான படம்னு நாங்கள் இதை யோசிச்சு எடுக்கிற பட்சத்தில் அது நிஜமாவே விமன் ஆடியன்ஸ்க்கு போய் சேருதா, இந்த ஒரு மாசான ரஜினி நடித்தா மாசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற இடத்துல, ரஜினி சார் நடிக்க வேண்டிய இடத்துல இதை வந்து ஒரு ஃபீமேலுக்கான ரோலை வந்து லீடாக வந்து போட்டு இப்படி ஒரு படம் எடுத்திருக்கிறது வந்து ஒரு புதுவிதமான ட்ரை அப்படின்னு சொல்கிறத விடவும் ஒரு கட்ஸோடு இருக்கிற ஒரு ட்ரை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த படம் எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆகுதோ அப்போ அந்த அளவுக்கு ஜனங்களோட மனநிலைமையும் வந்து இப்போது ஃபீமேல் ஆடியன்ஸோ இல்லை மேல் ஆடியன்ஸோ, அது லீட் ரோல் மேலாக இருக்காங்களா ஃபீமேலாக இருக்காங்களான்றதில்ல, மெசேஜ் நல்லா இருக்கா, சோஷியலி ரெஸ்பான்சிபிளான படமாக இருக்கா, சோஷியல் மெசேஜ் வந்து அது மென்னுக்கு சொல்கிறதோ விமெனுக்கு சொல்கிறதோ, ஆக மொத்தம் அது வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிளான மெசேஜாக இருக்குன்னா எடுத்துக்கலாம். அது வந்து லீட் ரோல் மென் பண்ணியிருக்காங்களா விமென் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்க தேவையில்ல. டேரக்டர்ஸ் வந்து பெரிய தெரிஞ்ச டேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்களா புது டேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்க தேவையில்ல. அந்த மெசேஜை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், அந்த மெசேஜை நாங்கள் ஒத்துக்கிறோம், இந்த மெசேஜை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படிங்கிற விஷயங்கள் ஜனங்க கிட்ட ரீச் ஆயிருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி படங்கள் ரீச் ஆனால் மட்டும்தான் ஜனங்க கிட்ட அந்த மாதிரி விஷயங்கள் ரீச் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும்னா, அப்படி ஒரு பெஸ்ட்டான ட்ரையை தான் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ